ஒரு சின்ன வழிபாடு நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடம்பையும் சந்தோஷமா வச்சுக்குதுன்னா அதை பண்றதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு நான் சூரிய வழிபாடு செஞ்சிருக்கேன். சூரிய வழிபாடு பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேலை இல்லாதவங்க கண்டிப்பா காலையில இருந்து சூரிய பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபட்டோம்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அரச பதவி வேணுங்கிறவங்க, அதே மாதிரி நம்ம தகப்பனாரோட ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளோட குடும்ப தலைவரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சூரிய பகவான் வழிபாடுங்கிறது செய்யணும். கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வணங்கக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளும் அவர்கள் தான். ஸோ பாத்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவானை நம்ம நல்லபடியா வழிபாடு செய்யறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யறது தான் உகந்தது. வாரத்துல முதல் நாள் நம்மளுடைய சூரிய பகவானை வழிபட்டு அன்றைய நாளை தொடங்கணும்னா அந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்குங்கிறது நம்பிக்கை. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாத்துக்குமே சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது.